திமுக மீது முதல்வர் நடுக்கம், திமுக மீது நடவடிக்கை, பிஜேபி அதிரடி, இப்படியெல்லாம் போட்டான். என்னென்னு படித்து பார்த்தா உள்ள அமித்ஷா கூட்டம் கூட்டினாராம். சிபிஐ இவங்களெல்லாம் கூட்டினார். அமலாக்கத்துறை நிதியமைச்சகம் கையில். நிதியமைச்சர் அமலாக்கத்துறையில் ரொம்ப இது கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப சாஃப்ட் பர்சன், சொல்ல மாட்டார். அமித்ஷா கையிலையும் வருது அமலாக்கத்துறை. அவர் கூப்பிட்டு என்னென்ன கேஸ் பெண்டிங் இருக்குது, அப்போ திமுக மேலே ஒரு 9 வழக்கு இருக்குது, அதெல்லாம் சீக்கிரம் நடத்துங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லலை. உடனே பத்திரிக்கை எழுதிட்டாங்க, சபரீசன், உதயநிதி நிலைமை என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நான் என்ன சொல்கிறேன், பழைய வழக்கை 9 விட்டுருங்க, புது வழக்கு என்னாச்சு? இத்தனை 1000 கோடி சம்பாதிச்சிருக்காங்களா, 30,000 கோடி 2 வருஷத்துலன்னு பிடிஆர் சொல்கிறாரு. அது விஷயமா என்ன நடவடிக்கை? இன்றைக்கி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ண மாதிரி இங்கே ஸ்டாலினை எப்போ கைது பண்ண போகிறீங்க? உதயநிதி எப்போ கைது பண்ண போகிறீங்க? சபரீசனை எப்போ கைது பண்ண போகிறீங்க? அவங்க மேலே இவ்வளோ குற்றச்சாட்டை அவங்க கட்சிக்காரங்களே சொல்லியிருக்காங்களே. எத்தனை அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 கொடுத்துட்டாரு. அந்த கொடுத்த இது குற்றச்சாட்டுகள் மேலே மத்திய அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை என்ன? நீங்கள் எதுவும் எடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். நல்ல நாள்லேயே தில்லை நாயகம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்கள் நல்ல நாள்லேயே நீங்கள் ஒன்றும் செய்யலை. இப்போ மெஜாரிட்டியும் குறைஞ்சி போச்சு. திமுகட்ட ஒரு 21 எம்பி இருக்குது. ஆஹா, திடீர்னு ஆட்சிக்கு பிரச்சனை வந்தால் இந்த 21 எம்பி நமக்கு வேணுமே, சப்போர்ட் வேணுமே அப்படின்னு தான் பார்ப்பீங்கிறது தான் எங்களுடைய அனுமானம். அதனால தான் 6 மாதம் டைம் கொடுத்துருக்கோம். 6 மாத டைமில் நீங்கள் ஸ்டாலின் மேலேயும் திமுக மேலேயும் திமுக தலைவர்கள் மேலேயும் நீங்கள் ஏன்னா இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அவன் ஆளுங்கட்சியோட இதில் இருக்கான். லஞ்ச ஒழிப்புத்துறை அவன் செயல்பட மாட்டான். அவன் தான் இதில் போய் பொன்முடி கேஸிலே போய் வாயை திறக்காமல் பொன்முடிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததுக்கு காரணமே அவன் தான். அவன் ஸ்டாலின் மேலேயோ உதயநிதி மேலேயோ சபரீசன் மேலேயோ போட மாட்டான். அப்போ மத்திய அரசாங்கம் நாட்டு மக்கள் பணத்தை உள்ள கொள்ளையடித்ததுக்கு இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்ல. என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அந்த 3 பேரை விட்டுடுறீங்களே, கிட்டக்க போகவே பயப்படுறீங்களே. அதனால் மீட்டிங் போட்டு என்ன பண்ண, அவருக்கு தான் சட்டாம்பிள்ளை அமித்ஷாவுக்கு தான் கேட்குறேன், மீட்டிங் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? புது கேஸை என்ன போட போகிறீங்க? அதை சொல்லுங்கள். அந்த புது வழக்கையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் வரை உங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிறத செய்தியாக சொல்ல விரும்புகிறேன் பாஜகவுக்கு. சும்மா பாஜக ஊழலுக்கு எதிரானவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உண்மையிலே ஊழல் பண்ணவங்க, ஆயிரக்கணக்கான கோடி பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. அத்தனை ஆதாரங்களும் உங்களிடம் இருக்குது. அந்த ஆதாரங்களைத்தான் அண்ணாமலை ஃபைல்ஸாக வெளியிட்டார், டிஎம்கே ஃபைல் 1, 2ன்னு. அதில் முதல்ல நடவடிக்கை எடுங்க. அதனால் சும்மா கூட்டத்தை மட்டும் போட்டு இப்போ இருக்கிற 9 கேஸை தீவிரப்படுத்துவாங்களாம். 2G என்னாச்சு? டெல்லி ஹைகோர்ட்டில் நிற்குதே உங்கள் அரசாங்க வக்கீலுங்க, சிபிஐ வக்கீலுங்க போய் என்ன பேசுனீங்க? 2G என்ன எத்தனை வருஷத்துக்கு கொண்டு போக போகிறீங்க? அதெல்லாம் சொல்லுங்கள். அதனால் பாஜக மேலே நிச்சயம் இந்த ஊழல் அரசாங்கத்தின் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். அந்த நம்பிக்கை பொய்யாக்காதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது. இன்னும் 25 ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சி தானா? ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இனிமேல் திராவிட மாடல் ஆட்சி தான். அதை பாருங்கள், இனிமேல் திமுக ஆட்சி தான் சொல்லலை, இனிமேல் திராவிட மாடல் ஆட்சி தான். ஏன்னா அதிமுக தான் இன்னும் சொல்லுவார், அவங்களும் திராவிடது தான். அதனால தான் சொன்னேன் பாரு. முதல்ல மனுஷன் நாளைக்கு இருக்கானுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு அது அடக்கமே இல்லாமல் 25 ஆண்டுகள் யார் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்கன்னு தெரியாதுல்ல. 25 ஆண்டுகள் இவங்களே பேரன் பையன் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்கிறார். இயற்கை என்ன நினைக்கும், கடவுள் என்ன நினைக்கும்னு சொல்ல முடியாது. சரி, அவர் தான் ஏதோ அவருக்கு பெருமையாக சொல்லிக்கிறாரு. அந்த காங்கிரஸ்காரங்க இந்த செல்வப்பெருந்தை 25 ஆண்டு காலம் திமுக ஆட்சி தானா? 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு காங்கிரஸ் தனியாக நிற்கணும், இது கூட்டணியிலே நிற்கணும். எவ்வளோ நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணியிலே நிற்கிறது? காங்கிரஸ் தனியாக நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி அங்கேருந்து டெல்லியில் டோஸ் விழுந்தது, வாயடைக்கு பேசலன்னா உன்னை தூக்கிடுவோம் தலைவர் பதவி விட்டுன்னாங்க. உடனே இன்றைக்கி 25 ஆண்டு காலம் திமுக ஆட்சி தான். அப்போ காங்கிரஸை கலைச்சிட்டு போங்க. திமுக ஆட்சி வர்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஒரு காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி? காங்கிரஸை கலைச்சிருங்க. அகில இந்தியில் கலைக்கிறதுனாலும் தமிழ்நாட்டில் கலைச்சிருங்க. 25 ஆண்டு காலம் அவங்க தானே வர போகிறாங்க. அவங்க தோளில் ஏறி சவாரி செஞ்சு இந்த 5 சீட்டும் 10 சீட்டும் வெக்கம் இல்லாமல் வாங்கிட்டு நானும் காங்கிரஸ்ன்னு சொல்ல போகிறீங்களா? ஒரு தேசிய கட்சி
இந்த இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படிங்கிற பேர் வாங்கினீங்கல்ல. அப்போ அவ்வளோ பெரிய தேசிய கட்சி இன்றைக்கி திமுகங்கிற ஒரு பிரிவினைவாத சக்திக்கிட்ட பின்னாடி போய் 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் கெஞ்சி நின்றுக்கிட்டு இன்னும் 25 ஆண்டு காலம் திமுக ஆட்சி தான் சொன்னால் இதை விட கேவலம் ஒரு தேசிய கட்சிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.